உபகார அன்னையின் உளமார்ந்த நெஞ்சங்களே, உயர்வுகளை நாடிடும் உருகிய உள்ளங்களே, இவர்போல் அன்பானவர் யார்? நமக்கு ஆதரவானவர் யார்? இவர் உபகார அன்னை, மிக உயர்வான அன்னை, உலகம் போற்றும் அன்னை, அபயமென வந்தோரை ஆதரிக்கும் அன்னை, நம்மை காக்கின்ற அன்னை, கனிவுடன் நோக்குகின்ற அன்னை, கண்ணீர் மல்க வேண்டினால் கை கொடுக்கும் அன்னை, முறியெழுதி வேண்டினால் முடித்து வைக்கும் அன்னை, பிள்ளைக்கு ஏங்குவோர்க்கு பிள்ளை தரும் அன்னை, மனமாகா பிள்ளைகட்கு மனமுடிக்கும் அன்னை, இவரது மாட்சியினை எடுத்துரைக்க தேனிசை குரலில் தெவிட்டா கரும்பாக திருவாளர் லாரன்ஸ் அவர்களின் இசையமைப்பில் உபகார மாதாவின் புகழ் பாட அலையாக நமது நெஞ்சில் மெதுவாக வருட எல்லோருடைய இல்லங்களிலும் ஒலிக்க இதோ மலர்ந்து விட்டது அழைக்கின்றார் அழைக்கின்றார் அன்னை என்ற இசை ஒளி நாடா. வாங்குங்கள், பாடல்களை கேளுங்கள், பாடுங்கள், உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தினமும் ஒலிக்கட்டும். புதிய பரிமாணமாக எலனாப்பட்டி புனித உபகார மாதா திருத்தலம் வழங்கும் இசை மழை முதல் வெளியீடாக ஜனவரி திங்கள் 6ஆம் நாள் 3 ராஜாக்கள் பொங்கல் விழா பரிசாக உங்கள் கையில் தவழ்கிறது. அன்னையின் ஆசீர் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிலைக்கட்டும். அழைக்கின்றார் அழைக்கின்றார் அன்னை, அழைக்கின்றார் அழைக்கின்றார் அன்னை, ஆவலுடன் அழைக்கின்றார். ஜனவரி 6ஆம் நாள் 3 ராஜாக்கள் பொங்கல் விழாவுக்கும் செப்டம்பர் இறுதி வாரம் உபகார மாதா திருவிழாவிற்கும் மாதந்தோறும் முதல் சனிக்கிழமை காலை 10 மணிக்கும் எலனாப்பட்டி புனித உபகார மாதா திருத்தலத்திற்கு. ஆலய மணி ஓசை, ஆலய மணி ஓசை, இது அற்புத மணி ஓசை. 6 கிலோமீட்டர் வரை நாம் காதுகளால் கேட்கும் அன்னையின் குரலோசை. உன்னத தாய் நம்மை உவந்து அழைக்கும் ஓங்கிய மணி ஓசை. எலனாப்பட்டி புனித உபகார மாதா திருத்தலத்தின் மணி ஓசையை தவிர வேறு எந்த ஓசையாக அது இருக்கும்? உன்னத தாய், உபகாரத்தாய். இவர் உன்னத தாய், நம் உபகாரத்தாய். இவரை வேண்டினால் நம் விருப்பங்கள் நிறைவேறும். இவரை அண்டினால் நம் ஆவல்கள் கைகூடும். இவரை தேடினால் நம் தேவைகள் நிறைவு பெறும். உன் பாதார விந்தமே போதும் என உளமாற சொன்னால் நம் தேவைகளை அவர் பார்த்து கொள்வார், அவனியில் உயர்த்திடுவார். நிலையான புகழுக்குரிய தூய்மையே எல்லா
புகழுக்குரிய கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. அனைவரும் எழுந்து நிற்போம். நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். யாரை இந்த இடத்திலே நாம் காண வேண்டும் என்று சொல்லி யாருடைய பிரசன்னம் நமக்கு இன்றைய நாளிலே தேவை என எண்ணி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த நற்கருணை ஆண்டவரிடமிருந்து நாம் எதை பெற்றுக்கொள்ளப் போகிறோம், இதற்காக இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்ற ஒரு சிந்தனையோடு இதோ அவரை நோக்கி பார்த்து ஒரு மகிழ்ச்சியால் மெலிந்தனர். அவருடைய முகம் ஒரு முழுவதும் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்ற அந்த திருப்பாடல் ஆசிரியருடைய ஜெப வார்த்தைகளுக்கு ஏற்ப நம்முடைய மன அமைதியை கெடுத்துக் கொண்டிருக்கின்ற எல்லா விதமான காரியங்களையும் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு என் ஆண்டவர் என் அருகில் இருக்கிறார், என் ஆண்டவரின் அருகில் இருப்பதே மிகப்பெரிய ஒரு பேரின்பம், எனவே அவர்களே நிலையான மகிழ்ச்சி உண்டு, அவர்களே நிலையான பேரின்பம் உண்டு. ஆண்டவர் என் வலப்பக்கத்தில் இருக்கிறார், எனவே எந்த தீமைக்கும் நான் அஞ்சிடேன், யாருக்கும் நான் பயப்படேன். ஆண்டவரே என் ஆற்றல், ஆண்டவரே என் பாடல், ஆண்டவரே என் புகழ்ச்சி, ஆண்டவரே என் கேடயம் என்று சொல்லி ஆண்டவரை மலை போல் நம்பி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் இது ஆண்டவர் மீண்டுமாக நம் ஒவ்வொருவரையும் கண்ணோக்குகின்றார். பார்வையை கொடுத்தவர் பார்க்காமல் இருப்பாரா? செவியை கொடுத்தவர் நம்முடைய ஜெபத்தை கேட்காமல் இருப்பாரா என்ற வாக்குறுதிகளுக்கு ஏற்ப இதோ நம்மை படைத்தவர், நமக்கு கண்களை கொடுத்தவர், செவியை கொடுத்தவர், இதோ நம்மை உற்று நோக்கி நம்மை கண்ணோக்குகின்றவனாக இருக்கிறார். அவர் இரக்க மிகுந்த ஒரு இறைவன், ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று. எனவே கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே வாசிப்பது போன்று பலவிதமான இன்னல்களில் உழலுகின்ற எங்களுக்கு ஆண்டவரை ஆறுதல் கொடுத்ததினால் நாங்கள் பல்வேறு மக்களுக்கு அதே ஆறுதலை எங்களால் கொடுக்க முடிகிறது என்று சொல்லி இது அந்த அற்புதமான இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் கொடுக்க போகின்ற அந்த ஆறுதலுக்காகவும், ஆண்டவர் கொடுக்க போகின்ற அந்த அற்புதமான அரவணைப்பிற்காகவும், ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகின்ற விடுதலைக்காகவும், ஆண்டவர் நம்முடைய சுமைகள் எல்லாம் தாங்கி மீண்டுமாக நம்மீது அவர் கொண்டிருக்கின்ற பேரன்பிற்காகவும் இன்று நாம் அனைவரும் சாட்சிகளாக ஆண்டவர் நிலைநிறுத்தப் போகின்ற அவருடைய பேரன்பிற்காக நாம் நன்றி கூறி ஏதோ இந்த நேரத்திலே ஆண்டவரை துதிப்பதே நம்முடைய எல்லா விதமான கடமைகளில் மேலானது. ஆண்டவரை போற்றுவதே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான ஒரே வழி. எந்த நிலையிலும் நான் ஆண்டவரை போற்றுவேன், எல்லா சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரை ஒருபொழுதுமே மறவேன். என் நாவில் உள்ளதெல்லாம் ஆண்டவருடைய புகழ்ச்சியே. நான் நாள் முழுவதுமாக ஆண்டவரை பெருமையாக நான் பேசுவேன். என் உள்ளத்தில் இருப்பது ஆண்டவருடைய அமாட்சிமிகு அவருடைய வார்த்தையே நான் மக்களுக்கு, அவருடைய புகழை மக்களுக்கு நான் அறிவிப்பது. எனவே இத்தகையமான ஒரு சூழ்நிலையிலே இந்த திருப்பாடல்களையும் ஆவிக்குரிய பாடல்கள் விளமாற பாடி நீங்கள் கடவுளை நீங்கள் புகழ்ந்து ஏத்துங்கள். எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை நோக்கி நீங்கள் செபியுங்கள். உடைய முயற்சிகளும் வெற்றிகளும் குறிப்பாக திட்டங்களும் வெற்றியடைய அவரை நோக்கி நாம் அன்றாடுவோம் என்று சொல்லி அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப இதோ இந்த அற்புதமான நேரத்தில் நம்மையே நாம் முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற பொருட்டு இந்த ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்று சொன்ன இந்த அகுஸ்தினார் வார்த்தைகளுக்கு ஏற்ப இதோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஆவிக்குரிய பாடலை இந்த பாடல்களோடு இணைந்து கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் பாடி துதிப்போம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு எல்லாம் நம்முடைய ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி ஆண்டவருடைய உள்ளபலத்தோடு நாம் நம்பி
முழு ஆற்றலோடு ஆண்டவருக்குரிய அந்த துதியையும் ஆண்டவருக்குரிய அந்த புகழ்ச்சியை ஒப்புக் கொடுப்போம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியார்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியார்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். முழந்தால் படியிடுவோம். மாண்புயர் கீதம். வெற்றியாகும்
வலிமை வாழ்க்கையாவினை இருவரிடம கருகின்ற தூய ஆவி ஆதரவுக்கும் அளவில்லாத சமூகத்திற்கு என்றும் முனியனல் தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவிடல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருப்பலி கருத்துக்கள் வாசிக்கப்படுகிறது. திருவாளையில் ஏஆர் தர்மலிங்கம் சங்குபதி அவருடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் அவருடைய உடல் நலனுக்காகவும் மேலும் அவருடைய குடும்பத்திற்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. சுரேஷ் விக்டோரியா இந்த குடும்பத்திற்காகவும் அவருடைய பிள்ளைகள் ஜோஸ் பெனிட்டோ படிப்பிற்காகவும் குறிப்பாக தொழில் வளர்ச்சிக்காகவும் மேலுமாக அவருடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாகவும் அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படும்படியாகவும் இந்நாள் வரை இறைவன் செய்த புனித புகாரமாதவழியாக செய்த எண்ணற்ற மேலுக்கு நன்றியாகும். பிரேமா அவருடைய மகன் ஆரோக்கியராஜ் என்ற ஹென்றி மற்றும் ஆரோக்கிய மேரி என்ற ரேவதி அவருடைய பிள்ளைகள் ஸ்ரீனா பீனா கல்வியிலும் ஞானத்திலும் வளரும்படியாகவும் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கின்ற மகனுக்கு உள்ள சுகம் கிடைக்கும்படியாகவும் வெளிநாடு சென்றிருக்கின்ற பிரேமாவிற்கு நல்ல உள்ள சுகத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாகவும் அருள் ஆரோக்கியசாமி பிரான்சிஸ் பாத்திமா அவருடைய மகள் மெல்வின் கல்லனுக்கு நல்ல வரன் வேண்டியும் திருப்பிள்ளை செபிக்கப்படுகிறது. நிர்மலா மேரி அவருடைய மகன் ஆரோக்கிய சபாஸ்னிங் என்ற கமல் ரூபா கிறிஸ்டோபல் கிரேஸ் ரயன் ஆண்ட்ரூ பேர குழந்தைகளுக்கு ஞானத்தையும் மகள்கள் பிரேமா லீமா பாத்திமா உள்ள சுகத்தோடும் நல்ல குடும்ப வாழ்க்கை வாழும்படியாகவும் சாந்தி வீடு இருக்க வேண்டியும் உடல்நலம் வேண்டியும் வியாபாரம் சிறக்க என்பதற்காகவும் தொடர்ந்து ஜோன்ஸ் நிரந்தர வேலை வேண்டி நல்ல எதிர்காலம் அமைய நான்சி செவிலியர் படிப்பு சிறந்த முறையிலே படித்து முடிக்க மேலுமாக எலிசா மேக்தலின் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து வளரும்படியாக எலிசா மகன் வித்தியாசகர் தேவ அழைத்தல் நிலைத்து நின்று நல்ல குருவாக வர வேண்டி மகள் பிரபீனா நல்ல எதிர்காலம் கிடைக்கும்படியாக அருள் ஜேம்ஸ் சகாய் கிளாராம் குடும்பத்திற்கு இதுவரை இறைவன் செய்த எண்ணற்ற நிலைகளுக்கு நன்றியாகும். குறிப்பாக மகனுக்கு நல்ல வரன் அமைய வேண்டியும்
உடைய அன்பு பெற்றோர்கள் பிரான்சிஸ் புளோமினா ஆத்தும இளைப்பாற்றிக்காம் இத்திருப்பள்ளி ஜெபிக்கப்படுகிறது. எல்லாப்பட்டி சந்தனராஜ் உடல்நல வேண்டி மன அமைதி வேண்டி குடும்ப சமாதானம் வேண்டிய நிறுத்தக்காரையும் கை கூட சந்தனராஜ் ராஜாதி முழு நலன் பெரும்படும்படியாகவும் குடும்ப வாழ் சிறக்கும்படியாகவும் சேவியர் அமல்ராஜ் நிறைந்த வேலை கிடைக்கும்படியாகவும் பிறந்தநிலை காணுகின்ற பிரவீன் இருவின் அவர்கள் நல்ல உடல் சுகம் ஞானமும் அருள் கிடைக்கும்படியாகவும் அணியின் திருத்தலம் ஆட்சி சிறக்கும்படியாகவும் வருகின்ற மக்களுடைய கருத்துக்கள் அனைத்து நிறைவும்படியாகவும் நவம்பர் 9 மிக சிறப்பாக நடைபெறும்படியாகவும் உழவு செழிக்கும்படியாகவும் நல்ல மழையை கொடுக்கும்படியாகவும் பங்கு தந்தை கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் நெய்வாசல் அழகாபுரி அல்சூல் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் திருச்சி சால சுரேஷ் உடல்நல வேண்டி மன அமைதி வேண்டி குடும்ப சமாதானம் தீர்த்தக்காரையும் கை கூட வெளிநாட்டு சுரேஷ் நலமுன பணி தொடரும்படியாகவும் செல்லாமல் நலம் பெறும்படியாகவும் லியோ வெளிநாட்டில் தக்க வேலை கிடைக்கும்படியாகவும் சுரேஷ் தொழில் சிறக்கும்படியாகவும் அவன் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்து நிறைவேறும்படியாகவும் மனித ஆன்மனத்திலே பற்றி அடையும்படியாகவும் புதுக்கோட்டை அருள் கிரேசி உடல்நல வேண்டி மன அமைதி வேண்டி குடும்ப சமாதானத்துக்காரையும் கை கூட பிள்ளைகள் கல்வியில் பக்தியில் வளர வெளிநாட்டில் நலமுடன் பணி தொடரும்படியாகவும் நல்ல உடல் சுகத்தை கொடுக்கும்படியாகவும் பிள்ளைகள் நன்கு படிக்கும்படியாகவும் மறைத்த ஆன்மாக்கணத்திலே பற்றி அடையும்படியாகவும் மதுரை ஜான்சன் அமளி உடல்நல வேண்டி மன அமைதி வேண்டி குடும்ப சமநிலைக்காரையும் கை கூட ஜான்சன் மீண்டும் அரசியல் ஆர்வமாக ஈடுபட மகனுக்கு நல்ல வளன் அமையும்படியாகவும் கல்வி பணி சிறக்கும்படியாகவும் செய்த தொழில் வளர்ச்சி அடையும்படியாகவும் மறைத்த ஆன்மாக்கணத்திலே பற்றி அடையும்படியாகவும் குடும்பத்தை செய்த அனைத்து கருத்துக்களுக்காகவும் எலனாப்பட்டி மீனால் சடையப்பன் மீனால் முழு நலம் பெறும்படியாகவும் மகன் மகர்கள் பேர குழந்தைகள் கல்வி ஞானம் கல்வி ஒழுக்கத்தை சிறந்தபடியாகவும் நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாகவும் மரித்த ஆன்மாக்கள் நித்தியலை பற்றி அடையும்படியாகவும் மெய்யபுரம் ஜான்சன் சுஜா உடல்நல வேண்டிய மன அமைதி வேண்டி குடும்ப சமாதானம் வேண்ட காரியம் கை கூட பிள்ளைகள் கல்வியிலும் பக்தியிலும் வளர லிசா 10th அதிக மதிப்பெண் பெறும்படியாகவும் லிசா லேவின் நல்ல ஒரு சுகம் வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல ஒரு சுகம் வேலை பாதுகாப்பு கிடைக்கும்படியாகவும் செல்வநாதபுரம் சபையார் அன்பியம் உடல்நல வேண்டி நேத்த காரியம் கை கூட பிள்ளைகள் கல்வியிலும் பக்தியிலும் வளர அன்பிய குடும்பங்கள் அனைத்தும் சிறப்பாக செல்லப்படும்படியாகவும் நல்ல ஒரு சுகம் நினைக்கின்ற காரியமும் பிள்ளைகள் நன்கு படிக்கும்படியாகவும் செய்கின்ற தொழில் வளர்ச்சி அடையும்படியாகவும் செல்வநாதபுரம் ஜமாலி அன்பியம் உடல்நல வேண்டி குடும்ப சமாதானம் வேண்டிய காரியம் கை கூட திருமணம் கை கூட குழந்தை வர வேண்டி தொழில் வெற்றி பெற நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க பிள்ளைகள் கல்வியில் பக்தியில் வளர ஜெயமாலை மாத அன்பிய குடும்பத்தில் அனைத்து குடும்பங்களும் சிறப்பாக ஆசிரியக்க முடியாகவும் நினைக்கிற காரியங்கள் நேரும்படியாகவும் நல்ல மழையை கொடுக்க முடியாமல் செழிக்க முடியாகவும் செல்வநாதபுரம் குழந்தை இயேசு அன்பியம் உடல்நல வேண்டி மன அமைதி வேண்டி குடும்ப சமாதானம் வேண்டிய காரியம் கை கூட திருமணம் கை கூட தொழில் வெற்றி பெற வேலை கிடைக்க பிள்ளைகள் கல்வியில் பக்தியில் வளர குழந்தை அன்பிய குடும்பங்கள் அனைத்தையும் ஆசிரியக்க முடியாகவும் செய்கின்ற தொழில் வளர்ச்சி அடையும்படியாகவும் பொருளாதார உதவிகள் கிடைக்கும்படியாகவும் காரைக்குடி அந்தோனிசாமி கிறிஸ்டி உடல்நல வேண்டி மன அமைதி வேண்டி குடும்ப சமாதானம் வேண்ட காரியம் கை கூட பிள்ளை கல்வியில் பக்தியில் வளர பிள்ளைகள் நன்கு படிக்க சிறுசு நன்கு வளரும்படியாகவும் தேவாசனம் கிடைக்கும்படியாகவும் கோட்டையூர் ஆல்பர்ட் ஆரோக்கியமேரி உடல்நல வேண்டி மன அமைதி வேண்டி குடும்ப சமாதானம் வேண்டி நினைத்த காரியம் கை கூட வேலை கிடைக்க குடும்பத்தில் இறைவன் அனைத்து கருத்துக்கள் நன்றியாகவும் ஆவடிய பொய்கை ஆரோக்கியசாமி அருள்மேரி உடல்நல வேண்டி மன அமைதி வேண்டி குடும்ப சமம் வேண்டி நினைத்த காரியம் கை கூட திருமணம் கை கூட வேலை கிடைக்க ஆரோக்கியசாமி நல்ல ஒரு சுகமும் குடும்பத்தை தேவாசனம் கிடைக்கும்படியாகவும் மெய்யபுரம் ஆரோக்கியசாமி ராஜேஸ்மேரி உடல்நல வேண்டி மன அமைதி வேண்டி குடும்ப சமாதானம் வேண்டி நினைத்த காரியம் கை கூட திருமணம் கை கூட வெளிநாட்டு வேலை கிடைக்க இறைவன் செய்த அனைத்து கருத்துக்களுக்கு நன்றியாகவும் போர்க்குடி அல்லாந்த அன்சியா உடல்நல வேண்டி மன அமைதி வேண்டி குடும்ப சமாதானம் வேண்டி நினைத்த காரியம் கை கூட பிள்ளைகள் நன்கு படிக்க ஜெசிகா ஜெர்வி நல்ல படிக்க முடியாகவும் வெளிநாட்டில் கணவருக்கு நல்ல ஒரு சும வேலையில பாதுகாப்பும் கிடைக்க முடியாகவும் நெய்வாசல் அந்தோணி டேசி கௌசல்யா உடல்நல வேண்டி மன அமைதி வேண்டி குடும்ப சமாதானம் வேண்டி நினைத்த காரியம் கை கூட வெளிநாட்டு வேலை கிடைக்க பிள்ளைகள் நன்கு படிக்க குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து கருத்துக்களுக்கு நன்றியாகவும் இன்ப நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க முடியாகவும் ஜாய் பிராங்கலினுக்கு நல்ல காலேஜ் வேலை இடம் கிடைக்கும்படியாகவும் டெய்ஸ் அந்தோணி கௌசல் நல்ல ஒரு சிரம வேலையில் பாதுகாப்பு கொடுக்கும்படியாகவும் திருப்பக்கோட்டை பன்னீர்செல்வம் அமுதா உடல்நல வேண்டி மன அமைதி வேண்டி குடும்ப சமாதானம் வேண்டிய காரியம் கை கூட வேலை கிடைக்க கடன் தொலை தீர பிள்ளைகள் நன்கு படிக்க பன்னீர்செல்வத்துக்கு கால் சுகம் கிடைக்கும்படியாகவும் காணாமல் போன பொருள் பகரானை காட்டி கொடுக்கும்படியாகவும்
காரைக்குடி ஜேம்ஸ் செல்வகுமார், அடைக்கல சோமியா குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து கருத்துகளுக்கு நன்றியாகவும், ஆரோக்கியபுரம் சூசைப்பிள்ளை குடும்பத்தினர் உடல்நல வேண்டி, மன அமைதி வேண்டி, குடும்ப சமாதானம் வேண்டி, நினைத்த காரியம் கைகூட தொழில் வெற்றி பெற, பிள்ளைகள் நன்கு படிக்க, குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து கருத்துகளுக்கு நன்றியாகவும், திருப்பத்தூர் ஆரோக்கியசாமி ஸ்டெல்லா உடல்நல வேண்டி, மன அமைதி வேண்டி, குடும்ப சமாதானம் வேண்டி, பிள்ளைகள் கல்வியிலும் பக்தியிலும் வளர, குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து கருத்துகளுக்கு நன்றியாகவும், ஆரோக்கியசாமி ஸ்டெல்லா திருமண நாளை சிறப்பிக்கின்றவர்களுக்கு ஒரு சுகமும் நல்ல பாதுகாப்பும் தேவாசனம் கிடைக்கும்படியாகவும், இறந்து போன அலங்காரம் மரியாதைக்கு பிளஸ் நித்திரைப்பாட்டி கிடைக்கும்படியாகவும், தம்பிபுரம் உபகாரம் குடும்பத்தில் உடல்நல வேண்டி, மன அமைதி வேண்டி, குடும்ப சமாதானம் வேண்டி, நினைத்த காரியம் கைக்கூட வேலை கிடைக்க, பிள்ளை கல்வியில் பக்தியில் வளர, இறந்து போன ஆரோக்கிய மேரி திரைப்பாட்டி கிடைக்கும்படியாகவும், எல்வன்கோட்டை ஜோசப் கிரேஸ் உருது மேரி உடல்நல வேண்டி, மன அமைதி வேண்டி, குடும்ப சமாதானம் வேண்டி, நினைத்த காரியம் கைக்கூட பிள்ளைகள் நன்கு படிக்க, ஊதுமரிக்கு நல்ல உள்ள சுகமும், இறந்து போன செங்கல்ராஜின் திரைப்பாட்டி கிடைக்கும்படியாகவும், மெய்யபுரம் திரவியம் லேமாரோஸ் இவர்கள் குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து கருத்துக்கு நன்றியாகவும், ஐயங்காடு சின்னப்பன் எமல்டா மேரி உடல்நல வேண்டிய, மன அமைதி வேண்டிய, குடும்ப சமாதானம் வேண்டிய காரியம் கைக்கூட தொழிலில் வெற்றி பெற, பிள்ளைகள் கல்வியின் பக்தியின் வளர, குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து கருத்துகளுக்கு நன்றியாகவும், ஐயங்காடு மைக்கேல் ராஜ் சின்னாசி அம்மா உடல்நல வேண்டி, மன அமைதி வேண்டி, குடும்ப சமாதானம் வேண்டி, பிள்ளைகள் கல்வியின் பக்தியில் வளர, வெளிநாட்டில் இருக்கும் ஜஸ்னியர் நல்ல ஒரு சம வேலையில் பாதுகாப்பு கிடைக்கும்படியாகவும், தேவாசனம் கிடைக்கும்படியாகவும், ஐயங்காடு ஜோசப் ஸ்டெல்லா உடல்நல வேண்டி, மன அமைதி வேண்டி, குடும்ப சமாதானம் வேண்டி, நினைத்த காரியம் கைக்கூட பிள்ளை கல்வியின் பக்தியில் வளர, பிராங்க்லின் ராஜன் உடல் சுகமும் தேவாசனம் குடும்பத்துக்கு கிடைக்கும்படியாகவும், ஐயங்காடு ஸ்டீபன் டெல்சிட்டா உடல்நல வேண்டி, மன அமைதி வேண்டி, குடும்ப சமாதானம் வேண்டி, நினைத்த காரியம் கைக்கூட சொந்த வீடு வேண்டி, கடன் தொழில் நீங்க, நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்க, பிள்ளை கல்வியின் பக்தியில் வளர, ஆரோக்கியசாமிக்கு விரைவில் சுகம் கொடுத்து விரைவில் இயல்புவாழ்வுக்கு செல்லும்படியாகவும், குடும்பத்துக்கு தேவாசனம் கிடைக்கும்படியாகவும், ஐயங்காடு ஆரோக்கியசாமி மரியம்மாள் ஆரோக்கிய குழந்தைராஜ் விரைவில் நல்ல முறையில் திருமணம் நடக்கும்படியாகவும், பிஓ ஜெயபிரியா நன்கு படிக்கும்படியாகவும், வேலைவாய்ப்பு கிடைக்கும்படியாகவும், குடும்பத்துக்கு தேவாசனம் கிடைக்கும்படியாகவும், புதுக்கோட்டை பிரபாகரன் நான்சி உடல்நல வேண்டி, மன அமைதி வேண்டி, குடும்ப சமாதானம் வேண்டிய காரியம் கைகூட சொந்த வீடு வேண்டி, பிள்ளைகள் கல்வியில் பக்தியில் வளர, பிரபாகரன் தொழில் சிறக்க முடியாகவும், ஆரோக்கியமை ஸ்டெல்லா உடல் சுகமும் பேபி படிப்பிற்காகவும், இன்று பிறந்தநாளை காணும் ரெமி ஆசீர்வதிக்கும்படியாகவும், குடும்ப தேவாசம் கிடைக்கும்படியாகவும், நெய்வாசல் ஆரோக்கியசாமி சௌரியம்மா உடல்நல வேண்டி, மன அமைதி வேண்டி, குடும்ப சமாதானம் வேண்டிய காரியம் கைகூட விலை கிடைக்க, பிள்ளைகள் கல்வியின் பக்தியில் வளர, மகன் லாரன்ஸ் மருமகள் பீலா பேரன் ஆரோ இவருக்கு நல்ல சுகமும் செய்கினத்தில் வளர்ச்சி அடிப்படியாகவும், சௌரியம்மளுக்கு நல்ல உள்ள சுகமும் தேவாசனம் கிடைக்கும்படியாகவும், திருப்பத்தூர் அந்தோனிசாமி லூதி தெரசா உடல்நல வேண்டி, மன அமைதி வேண்டி, குடும்ப சமாதானம் வேண்டிய காரியம் கைகூட பிறக்குள் நன்கு படித்து ஞானத்தின் பக்தியில் வளரும்படியாகவும், இறைவன் செய்த அனைத்து கருத்திற்கு நன்றியாகவும், திருச்சி சாலஸ் செலஸ்டினா உடல்நல வேண்டி, மன அமைதி வேண்டி, குடும்ப சமாதானம் வேண்டி, நினைத்த காரியம் கைகூட தொழில் வெற்றி பெற, வேலை கிடைக்க, பிள்ளைகள் நன்கு படிக்கும்படியாகவும், பொது கருத்துக்கு அனைத்து நிறைவேறும்படியாகவும், கொரட்டி தைனேஸுக்கு நல்ல உடல் சுகமும் தந்திரும்படியாகவும், உடலுப்பான செயல்படும்படியாகவும், நெய்வாசல் சௌரிமுத்து சுசன்னா மகள் டேனிலா உடல்நல வேண்டி, மன அமைதி வேண்டி, குடும்ப சமாதானம் வேண்டிய காரியம் கைகூட குழந்தை வர வேண்டி, தொழில் வெற்றி பெற, கடன் தொழில் நீங்க, பிள்ளை கல்வியின் பக்தியில் வளர, திருமண நாள் சிறப்பிக்கின்ற சௌரிமுத்து சுசனாவுக்கு நல்ல சுகமும் விரைவில் கடை கட்டும்படியாகவும், குடும்பத்தில் தேவாசனம் கிடைக்கும்படியாகவும், காரைக்குடி ஜான் ரத்தினன் லில்லி உடல்நல வேண்டி, மன அமைதி வேண்டி, குடும்ப சமாதானம் வேண்டிய காரியம் கைகூட பிள்ளை கல்வியின் பக்தியில் வளர, பிள்ளை நன்கு படிக்க, குடும்பத்தை இறைவன் செய்த அனைத்து கருத்துக்கு நன்றியாகவும், தாளப்பட்டி ஆரோக்கியம் ஜெசிந்தா குடும்ப சமாதானம் வேண்டியும், நினைத்த காரியம் கைகூடவும், ஆரோக்கியம் சுக வேண்டியும், மகன் கிளின்டன் கிஷோர் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும், நல்ல உடல் சுகத்தை கொடுக்கும்படியாகவும், எழுந்து நிற்போம், மறுகை பாடும்.
விடியல் புறந்திடும் பொழுது பாருங்கள் நீரை குலமே நீரை வாஞ்சி மனதுடன் நீங்கள் தேவனை வழிபட வாருங்களே வசந்தமழியில் புறந்திடும் பொழுது வாருங்கள் நீரை குலமே நீரை வாஞ்சி மனதுடன் நீங்கள் தேவனை வழிபட வாருங்களே அருள் தரும் பலியீது ஆதேவன் ஒளியீது அர்ப்பணமாகிட வாருங்களே இது பலியீது கலந்திட கூறிகளே வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நல்ல புக்கு கொடுங்க புக்காது உபகாரத்தை நோக்கி நம்முடைய நவநாள் ஜெபத்தை ஒப்புக் கொடுப்போம். கரங்களை உயர்த்துவோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் மாதா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் மாதா, எனக்காக யாவையும் இரக்கமுள்ள தாயே, உதவி என வருவோருக்கு ஆதரவளிக்க ஓடிவரும் உபகார அன்னையே, உமது பாத வந்துள்ள உன் பிள்ளைகளை கண்ணோக்கும் அம்மா. உம்மை நாடி வந்துள்ள எங்களை கண்ணோக்கும் அம்மா. நீரும் திருமகன் வழியாக எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக நெஞ்சார்ந்த நன்றி நல்கின்றோம். நாங்கள் மீது அன்பு செலுத்துகிறோம், உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை உமக்கு காட்ட எப்போதும் எங்களால் முடிந்தவரை அனைத்தையும் இடம் கொண்டு வர உமக்கு வாக்களிக்கின்றோம். ஆசியை ஏற்படுத்துவோம். உலகம் போற்றும் உபகார தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்று தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். உலகம் போற்றும் உபகார தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கும் புனித உபகார தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களை சுற்றி வாழ்கின்ற பிற மதத்தை சார்ந்த குடும்பங்களையும் நேசிக்கின்ற புனித உபகார தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உமது திரு தாயாகிய புனித உபகார அன்னையின் சொல்லியிருக்கிணங்கி கலிலியாவின் கானாவூர் திருமண விழாவில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கினீரே. எங்கள் தாயாகிய புனித உபகார அன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கே கூடியிருப்போரின் மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவி சாய்த்தரலும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு தயவுடன் அருள் புரிவீராக. உலகம் போற்றும் உபகார மாதாவே, என் அம்மா, நாலாயிரத்திலும் ஞான நிறைந்த எதிரிகள் என்னை வளைத்துக் கொண்டு நிற்கிறார்களே, நான் என்ன செய்வேன்? என் தாயே, உமது திருமுகம் தரும் மீட்பை அனுபவிக்க எனது பாவ பழக்கங்கள் தடையாக இருக்கின்றனவே. நான் துன்புறும் நேரத்தில் எனக்கு உதவி செய்ய வாரும். இஸ்பானிய தேச மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க நீர் உபகாரம் செய்வதை நான் மறப்பேனா? அல்பிஜை செய்யும் தப்பறை கொள்கையாளர்கள் திருச்சபைக்கு எதிராக வலைகளை விளைவித்தபோது நீர் புனித சுவாமியாரை கொண்டு ஜெபமாலை செய்து தீமைகளை நீக்குவது உலகமறிந்த காரியம் அல்லவா? வாழ்வோரின் பாதுகாவலும் அழைப்போரின் மீட்புமாய் இருப்பவர் நீரே. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் எங்களுக்காக ஒரு திருமகனிடம் பரிந்து பேசுவீராக. ஆமென். திருப்பலின் கருத்துக்களாக தொடர்ந்து இன்றைய 138வது மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை சிறப்பு வழிபாட்டை தங்களுடைய தாராள காணிக்கையினாலும் குறிப்பாக இன்று ஏற்படுகின்ற எல்லா விதமான செலவினங்களையும் தாங்குவதற்காக மாதா அடையாளப்படுத்தி கொடுத்த உபகார மாதா கொடுத்த ஆத்தங்குடி
ஆரோக்கியபுரம் மரக்கடை சுசியா பிள்ளை சபரியம்மாள் என்ற குடும்பத்தினர் இன்றைய நாளிலே இந்த முதல் சனிக்கிழமையில் ஏற்பட இல்லாத சில இடங்களையும் தாங்குகிறார்கள். எனவே இந்த குடும்பத்தை அன்னையினுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து அவள் செய்கின்ற தொழிலுக்காகவும் திருமணம் வரவீடியும் பேர பிள்ளைகள் கல்வி வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து அவள் நினைத்த காரியம் நடைபெறுவதற்காகவும் இத்திரு பிள்ளை சிறப்பான விதத்தில் இந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பங்கு ஆலயம் கட்டுவதற்கு தேவையான ஜெபிப்பவர்களையும் நன்கொடையாளர்களையும் ஆண்டவர் கொடுத்து உபகாரத்தின் வழியாக தொடர்ந்து அந்த பங்கு ஆலயம் விரைவாக கட்டி முடிக்க தேவையான எல்லா ஆசிரியம் கொடுக்குமாறும் இத்திருப்பள்ளி இணைந்து நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியேன் சொல்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க உபகாரத்தாயின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கின்ற உன் பிள்ளைகளாகி எங்களுக்கு நீ அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம்.
அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகில் தீமைகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் விடுவிக்க பெற்று விண்ணகத்தின் நிலையான மகிழ்ச்சி அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உலகையே வெல்லுவதே நம் நம்பிக்கையே. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, வாழ்வு தரும் வார்த்தைகள் 1 முதல் 5 வரை. அன்புக்குரியவர்களே, இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரின் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவார். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளையை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கின்றோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடி மகிழ்கின்றது. கடவுள் சதம் போற்றி புகழ்ந்தது என்றும் பெருமை தருகின்றது. இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. என்றும் அவனிலையை அருள் கண்டு நோக்கினார். கொடியொன்றை பணியின் சுவையை அழுகினார் காட்டிட்டார். என்னை போற்றும் போரும் போரும்
போரை சிதறி ஓட செய்கிறார். இறைவன் கழிவும் ஆயிரம் மனிதர்க்கே இறைவன் அவரின் துணையும் அடியின் வாழ்வையும் தொடரும் அங்குமெங்கும் வாழுமே என்னான இறைவன் புகழை பாடி மகிழ்ந்தது. என்னான இறைவன் புகழை பாடி மகிழ்ந்தது. கண்டிப்பு கடவுள் செயலை போற்றி புகழ்கின்றது. பெருமை தருகின்றது. இறைவன் புகழை பாடி மகிழ்ந்தது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 திருவசனங்கள் 1 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேரை பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேரை பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிபடையோர் பேரை பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். நீதி நிலைநாட்டு மேற்கை கொண்டோர் பேரை பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேரை பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேரை பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உண்மையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அன்னையுடைய அன்பான பக்தர்களே, குருவானவர் உங்களை பார்த்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொன்னால் நீங்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும்? அப்படியே இருக்கும். வாயத்திறங்கெல்லாம் சாமியார் உங்களை பார்த்து உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. கெட்ட வார்த்தையா சொன்னேன், நல்ல வார்த்தை தானே. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு நான் உங்களை பார்த்து சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? அதை சொல், அந்த வார்த்தையை சொல்ல. சில வாய் மூடிட்டே இருக்கு இன்னும்.
சாப்பாட்டுக்கு தான் வாய் ஆண் திறக்கிறது. ஏன்னா அடுத்தவனை பற்றி பேசும்போது வாய் ஆண் திறக்கிறது, இல்லாத புள்ளாத சொல்லும்போது வாய் இன்னும் பெருசாக போகும். அடுத்தவனை திட்டதுன்னா வாய் வந்து 4 முழம் நீளும். சின்ன வார்த்தை நல்ல வார்த்தை பேசுகிறதுக்கு வாய் வரவே வராது, அப்படியே ஸ்டாப் ஆகிடும், ஸ்டாப் ஆயிரும் அப்படியே. இப்போ சொல்லுங்கள், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இல்லை படுவாவீங்களா? திருப்பி சொல்லுங்கப்பா, உங்களையும் ஆசீர்வதிப்பாராக சொல்லுங்க, நல்லா சத்தமாக சொல்லுங்க. கடவுள் வந்து நமக்கு ஒரு விருப்பத்தை கொடுக்கிறார். கடவுள் நமக்கு வந்து அவருடைய விருப்பம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கடவுளுடைய விருப்பம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா தெரியாதா? கடவுளுடைய விருப்பம்னா உங்களுக்கு என்ன? கடவுள் உங்களை விரும்புகிறாரா இல்லையா? விரும்புகிறவங்க சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். விரும்பாதவங்க சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வெரி குட், நல்லது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்குது. யாருக்குமே விருப்பம் இல்லாமல் இங்கே இருக்கவே முடியாது. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், இப்போயாச்சும் கோயிலில் வெளியில் வேறு மாதிரி நினச்சாலும் உள்ளே வேறு மாதிரி இருக்கணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த கோவில் மட்டும்தான் எப்போ வேணாலும் எந்த நேரத்திலும் நம்ம சாகிற வரைக்கும் ஒரே ஒரு இடம் எதுன்னா கோயில் தான். கோயிலுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா நீ ஏன் வர்றன்னு கேட்க முடியுமா? யாருமே கேட்க முடியாது. என்னுடைய உரிமை வந்து கோவில், அதை யாருமே மாற்றவே முடியாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க, ரிட்டையர்ட் ஆகிறீங்க. ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு ஓய்வு பெற்ற பிறகு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு எப்படி மரியாதை கிடைக்கும்? நீ தான் ரிட்டையர்ட் ஆகிட்டியே, உனக்கு இங்கே என்ன வேலை கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க, ரைட்டுங்களா? உனக்கு இங்கே ஒன்றும் வேலை இல்லை. எல்லா இடங்களிலும் அப்படி தான். கோவில் மட்டும்தான் நமக்கு வந்து உரிமையோடு நம்ம வந்து எல்லா நேரத்திலும் நாம் சாகின்ற வரை வருகின்ற ஒரே இடம் எதுனா இந்த ஆலயம் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. அப்ப பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க அவங்கள பார்த்து சொல்லுங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லா சத்தமா சொல்லுங்க, ஒன்றும் தப்பான வார்த்தை கிடையாது. இன்னைக்கு ஆசீர்வாத கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எவ்வளோ சந்தோஷமா இருக்குதீங்களா? இந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாக்கு தத்துவம் இதுதான். இன்னைக்கு ஏன் நம்ம வந்து கோவிலுக்கு வர்றோம் அப்படின்னா, பலரும் பல விதமான ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து வர்றோம், ரைட்டுங்களா? எல்லாருக்கும் ஒரு விதமான சூழ்நிலை நம்ம வர்றோம். அப்போ இந்த ஆலயம் என்பது எனக்கு உரிமை, ரைட்டுங்களா? இந்த ஆலயம் எனக்கு உரிமை. அந்த உரிமையினுடைய ஒரு நிலையில தான் நான் வர்றேன். என்னை யார் என்னை பார்த்து கேள்வி ஏன் இந்த இடத்துக்கு வந்து சொல்லி கேட்க முடியாது. எனக்கு ஏதாச்சும் கடவுளிடம் பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்குது, நான் வர்றேன், அவ்வளவுதான். இதுதான் கடவுள் வந்து ஆலயத்தில் இருக்கிறான்னு சொல்றோம். ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா, ஒரு சில வீட்டுக்கு போறோம், ஒரு சில வீட்டுக்கு போகாம இருக்கிறோம். அது நம்முடைய சொந்த விருப்பத்தை பொறுத்து. எல்லாரும் ஒரே சமூகமாக கூடி வருகின்ற ஒரே இடம் ஆலயம் தான். எனவே இந்த ஆலயத்துல யார் இருக்கிறா அப்படின்னா கடவுள் தான் இருக்கிறார், வேற யாருமே கிடையாது. அப்ப கடவுளுடைய விருப்பம் என்ன, இந்த இடத்துல இருக்கிறவருடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு குடும்பத்திலிருந்து இன்னொரு குடும்பத்துக்கு போறீங்க, அவங்களுடைய விருப்பம் வேறுபட்டதாக இருக்கு. ஆனா கடவுளுடைய விருப்பம் என்ன? எண்ணிக்கை புத்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனம் இதான், இப்படிதான் சொல்லுது. அப்படியே வந்து ரத்தன சுருக்கமா சொல்லுது. இஸ்ராயலுக்கு ஆசி கூறுவதே ஆண்டவருக்கு விருப்பம். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஆசி கூறுவதே ஆண்டவருக்கு விருப்பம். என் பக்கத்தில் இருக்கிறவருக்கு ஆசி கூறுவதே ஆண்டவருக்கு விருப்பம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதை நம்புறீங்களா? இன்னைக்கு நம்புறீங்களா? அந்த வார்த்தையில ஆண்டவர் வந்து ஆசி கூறுவதுதான் அவருடைய விருப்பம். அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய சந்தோஷம் எல்லாம் என்ன அப்படின்னா நமக்கு ஆசி கொடுப்பது மட்டும்தான். சின்ன பிள்ளைகள்லாம் நம்ம இருக்கின்ற பொழுது பெரியவங்களை பார்த்த போய் ஆசி வாங்கிக்கடா அப்படின்னு
அவங்கள காலில் விழுந்து ஆசீர்வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவோம். நிறைய இடங்கள் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்குறோம். சாமியாரை பார்த்தா போய் வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்க. எவ்வளவு பெரிய வார்த்தை அந்த ஆசீர்வாதம் என்பது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், வேதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது நிறைய இடங்களிலே ஆசீர்வாதமாக வாழ்ந்த குடும்பங்கள் உண்டு. ஆசீர்வாதமாக வாழ்ந்த குடும்பங்கள் நிறைய இருக்கு. ஆதி பெற்றோர்கள் இழந்த அந்த ஆசீர்வாதம், காயின் இழந்த ஒரு ஆசீர்வாதம், இஸ்ராயேல் முதல் அரசர் சவுல் இழந்த ஒரு ஆசீர்வாதம், பல அரசர்கள் இழந்த ஒரு ஆசீர்வாதம், இவையெல்லாம் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்தவருடைய வாழ்க்கையை நாம் கண்ணோக்கி என்ற பொழுது அவருடைய ஒரு அடையாளங்களாக நாம் வாழக்கூடாது என்பதற்கு விவிலியத்திலே வைத்திருக்கின்ற குடும்பம். இந்த குடும்பத்தை நீ வந்து உன் அடையாளமாக வைத்திருக்க கூடாது. கடவுளுடைய விருப்பம் என்ன அப்படின்னா எனக்கு ஆசி கூறுவதுதான். அப்ப அந்த ஆசி கூறுவதற்கு என்னுடைய குடும்பம் தகுதி உள்ள ஒரு குடும்பமாக இருக்கின்ற பொழுது யாரை அடையாளமாக வைத்திருக்கோம்னா, முதலாக யாரை கடவுள் நிறைவாக ஆசீர்வதித்தார் அப்படின்னா, அந்த ஆசீர்வாதம் கடைசி வரை எடுக்கப்படலை அப்படின்னா, முதலாவதாக பெற்ற அபிரகாம். தொடக்க நூலிலே 12வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ ஆசியாக விளங்குவாய், உன் வழியாக எல்லா இனங்களும் ஆசி பெறும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீ ஆசியாக விளங்குவாய். சாபத்தின் ஒரு அடையாளங்கள் அல்ல நம்ம, ரைட்டுங்களா? கடவுளுடைய விருப்பம் என்ன? நமக்கு ஆசிரியை கொடுப்பது. அப்ப சொல்லுங்க, நீ ஆசியாக விளங்குவாய், உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், உன் உடைமைகள் ஆசீர்வாதமாக இருக்கும், உன் மனைவி ஆசீர்வாதமாக இருப்பாள், உன் கணவர் ஆசீர்வாதமாக இருப்பார். இது கடவுளுடைய விருப்பம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்தவனை பத்தி நான் ஏன் கவலைப்படுறேன்? அவன் என்னை பத்தி எனக்கு என்ன வேணாலும் நினைச்சு போட்டோம். ஆனால் எனக்கு கடவுளிடமிருந்து வரக்கூடிய ஒன்றே ஒன்று, அவர் விரும்புகிறபடி அந்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் அபிரகாம் வழியாக கொடுக்கப்பட்டது. அது யாரிலே நிறைவு பெறுகிறது அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். எங்கே ஒரு நிறைவு அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கு வந்து அன்னை கன்னிமரியாள், ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னை கன்னிமரியாளை பற்றி மிகப்பெரிய ஒரு திருவிழாவை கொண்டாடினோம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு திருவிழாவை கொண்டாடினோம். டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அதே மாதிரி ஒரு திருவிழாவை கொண்டாடுறோம். அதெல்லாம் என்னென்ன திருவிழா உங்களுக்கு தெரியுமா? வெரி குட், தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். ஆகஸ்ட் 15 விண்ணேற்படைந்த, வெரி குட், விண்ணேற்படைந்த பிறாள், விடுதலை கொடுத்த ஒரு நாள். அடுத்தது செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்னையினுடைய பிறந்த நாள், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதுக்கு அடுத்து டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி நாமே அமல உற்பவம் சொல்லி கொண்டாடப்படுகின்ற அன்னை அப்படின்னு சொன்ன உடனே அது மகிழ்ச்சி. ஆண்டவர் கப்ரியேல் தூதர் மாதாவுக்கு காட்சி கொடுத்து தான் சொன்னார், அருள் நிறைந்தவரை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள், பழைய மொழிபெயர்ப்பில் ஆசி பெற்றவள். அந்த அபிரகாம் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் எங்கே முழுமையாக இருக்குது அப்படின்னா, மாதாவினுடைய அந்த கரங்கள்ல தான் முழுமையா இருக்கு. உபகாரத்தாயினுடைய ஆலயத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஏன்னா அவங்க ஆசீர்வாதத்தை நிறைய வச்சிருக்கிறாங்க. என்னிடம் இருக்கிறது தான் உனக்கு நான் கொடுக்க முடியும், என்னிடம் இல்லாதது உனக்கு நான் கொடுக்கவே முடியாது. என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து ஒரு பணம் கேட்டாலும் பணம் இருந்தால் தான் கொடுக்க முடியும், பணம் இல்லைனாலும் கொடுக்க முடியாது. அப்ப இன்னைக்கு இருக்கின்றவர்கள் யாரு அப்படின்னா உபகாரத்தாய். இந்த ஆசீர்வாதம் உனக்கு பகிர்ந்து கொடுப்பதற்காகத்தான் இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை என்று ஆலயத்தை நோக்கி நாம் உரிமையோடு நாம் வர்றோம். திருப்பால் 122 அழகாக எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய இல்லத்திற்கு செல்வோம் என்ற அழைப்பை கேட்ட பொழுது அகமகிழ்ந்தேன். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவருடைய கோவிலுக்கு செல்கின்ற அழைப்பை கேட்ட பொழுது சந்தோஷம் அடைந்தேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன் அந்த சந்தோஷம்னா, ஆண்டவர் உனக்கு ஆசி கூறுவதே அவருடைய விருப்பம். உன்னை சாபமாக வாழணும், தரித்திரத்தோடு வாழணும், நோயோடு நீ வாழணும், நீ ஒன்னில்லாதவனா இருக்கணும்னு சொல்லி கடவுளுடைய விருப்பமே கிடையாது. ஆண்டவர் உனக்கு கொடுப்பது அந்த நிறைவான ஆசீர்வாதம். அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை
நம்முடைய உபகாரத்தாய்க்கு நிறைய கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஏன்னா அவங்க 2 காரியம் செஞ்சாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க செய்யும் எடுத்தாங்க, ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே இந்த 2 தான் அவர்களை ஆசி உள்ள ஒரு பெண்மணியாக மாற்றி. நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க, இழந்து போன ஆசீர்வாதத்தை கூட மீண்டுமாக பெற்றாங்க. சக்கேயு இழந்து போன ஆசீர்வாதம் மீண்டுமாக பெற்றான். அதே போன்று யோபு இழந்து போன ஆசீர்வாதத்தை மீண்டுமாக பெற்றார். அப்ப இன்று கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருப்பம் என்ன அப்படின்னா, நீ உடல் நலத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழணும், நல்ல ஆன்ம சரீர நலத்தோடு நீ ஆசீர்வாதத்தோடு நீ வாழணும், ஐஸ்வர்யங்களோடு நீ ஆசீர்வாதத்தோடு நீ வாழணும். இன்னும் உனக்கு என்ன விருப்பமோ எல்லாவற்றையும் நீ ஆசீர்வாதத்தோடு நீ வாழணும்னு சொல்லிதான் கடவுள் இன்றைய இந்த மாதத்திலே ஒரு ஆசீர்வாதமாக நம்ம கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, கடவுளுடைய கரம் எப்படியாப்பட்ட கரம் அப்படிங்கிறத லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இப்படியாகத்தான் எழுதப்பட்டது. நல்லா கவனம் படிக்கிறேன், நான் கேளுங்க. அது கடவுள் இயேசு ஆண்டவர் கடைசியாக செஞ்ச ஒரு காரியம் என்ன அப்படின்னா இதுதான். அவர் இறந்த பிறகு எல்லா சீடர்களுக்கும் காட்சி கொடுத்து, நான் உயிரோடு இருக்கிறேன், நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்ன ஆண்டவர் கடைசியாக அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை எதுனா இதுவாகத்தான் நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, கடைசி 24வது அதிகாரத்திலே 50வது வசனத்திலே, பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்கள் கோவிலில் எப்பொழுதும் கடவுளை போற்றியவாறே இருந்தார்கள். அப்போ ஒரு ஆசிரியை பெற்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னா, ஆலயத்திலே கூடி கடவுள் அவர்களுக்கு செய்த எண்ணற்ற நிலைமைகளுக்கு கடவுளை புகழ்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு அடையாளம். யான் இன்னைக்கு கடவுளை புகழல் அப்படின்னா, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கிடைக்காத பிள்ளைகள் தான் எனக்கு இன்னும் செய்யணும் சொல்லிக்காரு. கடவுள் நம்ம இந்த நொடிப்பொழுது வரை இப்படியாக ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறவங்க ஆலயத்திற்கு கடவுளை போற்றி புகழ்ந்து ஆராதிப்பாங்க. எனவே எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று கரங்களை தட்டி, இதோ இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறார், ஆண்டவருடைய அந்த கரமே என்னை உயர்த்தி இருக்கிறார். எனவே ஆண்டவருடைய கரம் இன்றும் எனக்கு தேவை. ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதம் இல்லாமல் எப்படி மோசேஸ் சொன்னாரோ, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட வரவில்லை என்றால் நாங்கள் இவ்விடத்தை விட்டு நாங்கள் அகன்று செல்வோம், நாங்கள் செல்ல மாட்டோம் என்று சொன்னாரோ, அதே போன்று ஆண்டவரே எங்களுக்கு இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை தாருங்கள் சொல்லுவோம். நம்முடைய கடமை, ஆண்டவருடைய விருப்பம் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அப்ப ஏன் நான் இப்படியாக என்னுடைய குடும்பம் இருக்குது, ஏன் இப்படியாக என்னுடைய குடும்பம் வறுமையில் இருக்குது, ஏன் என்னுடைய திட்டங்கள் எல்லாம் இன்னும் நிறைவேற்றப்படல அப்படின்னு சொல்லி நாம் யோசிக்கின்ற பொழுது இன்று நாம் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கப்பட்டது போன்று இயேசுவே இறைமகன் என்று ஏற்று அறிக்கை இடுவதோடு ஆண்டவர் இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். இயேசுவே இறைமகன் சொல்லி ஏற்று அறிக்கை இடுவதோடு கடவுளுடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் சொல்லப்பட்டீங்க. எனவே அந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கு தான் நாம் வந்திருக்கிறோம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை. எனவே அந்த ஆசீர்வாதம் எனக்கு நிறைவாக கிடைக்கும்படியாக இதோ அந்த நேரத்தில் அந்த ஆவியானவருடைய வல்லமையினால் ஆண்டவரே எனக்கு எந்தெந்த இடத்துல ஆசீர்வாதம் குறைவுபட்டு இருக்கிறது, ஒரு உடல் நல குறைவினால் நான் கஷ்டப்படுகிறேன் சொல்கின்ற பொழுது ஆண்டவரே இந்த இடத்துல எனக்கு ஆசீர்வாதம் குறைவாக இருக்கிறது, எனவே நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன். ஒரு வியாபாரத்தில் எனக்கு நஷ்டம், ஆண்டவரே அந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லாதனால்தான் என்னுடைய வியாபாரத்தை நான் நொடித்து போகிறேன், நான் மற்றவருடைய ஏளனத்துக்கு நிகழ்ச்சிக்கு நான் ஆளாகிறேன் அப்படின்னா அங்கே என்னுடைய கரை இல்லை, அங்கே என்னுடைய ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவரே அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை நீங்க வைங்கன்னு சொல்லுங்க. ஒரு எலும்பு கொண்டு கொண்டு இருக்கிற ஒரு வீடாக இருக்கலாம், மற்ற ஒரு காரியமாக இருக்கலாம், ஆண்டவரே ஆசீர்வாதத்தை உங்களுடைய கொண்டு நீங்க அந்த இடத்துல நீங்க வைங்க. ஆண்டவரே எனக்கு எப்படியாக நிறைய பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் வளர நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டேன். ஆனால் இன்னும் முன்னேற முடியாத சூழ்நிலை இருக்கின்ற ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் மத்தியிலே நீங்க வைங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய பார்த்து எங்கெங்கெல்லாம் மன சஞ்சங்கள் இருக்கிறதோ, கவலைகள் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் இது மாதிரி துன்பங்கள் நெருக்கடிகள் பாடுகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க வைங்கப்பா இதை சொல்லி ஆண்டவரை பார்த்துக்காப்ப ஆசீர்வதியும் ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு பாடல ஆண்டவர் சொன்னார். எப்பொழுதுமே நான் ஆசீர்வதிப்பார். ஆக்காய் திருமுகத்திலே ஆண்டவர் இப்படியாக எழுதப்படி ஆக்காய் தீர்க்கதரிசியாக சொல்லுவாரு, இன்று முதல் நான் உன்னை சத்தமா சொல்ல, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். என்ன ஒரு வாக்குத்தத்தம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. மற்றவனை பற்றி இன்று முதல் இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் உனக்கு தொடங்கி,
இன்னைக்கு நீ எந்தெந்த இடத்துல நீ வேதனைப்படுகிறாயோ, எந்தெந்த இடத்துல நீ அவமானப்பட்டு நீ திரும்பி வந்தாய், மீண்டுமாக ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு வைக்க போகிறார். எனவேதான் ஆண்டவருடைய வாக்கு தத்துவம், ஆண்டவருடைய வார்த்தை ஒரு பொழுதுமே பொய்க்காது. தேவனுடைய பிள்ளைகளே, இல்லை ஆண்டவருடைய விருப்பனுக்கு ஆசீர்வாதம், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்கிறார். எனவே அந்த ஆசீர்வாதத்தை நாம் ஒரு பொழுதுமே இழந்து போய்விடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பற்றிக் கொள்வது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவருடைய அந்த நிழலில் இருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆண்டவருடைய இந்த புது சன்னிதானத்திற்கு வந்திருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதை விட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு தேவையில்லை. அப்ப ஆண்டவர் இருக்கின்ற இடத்துல இப்படியாக ஆசீர்வாதம் நிறைவாக கொட்டி கிடைக்கிறது. எனவே இந்த ஆசீர்வாதத்தை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். எனவே 20 நேரத்துல மீண்டுமாக என்னை ஆண்டவரே இந்த எங்கள் ஆக்காய் பேசி கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த ஆலயம் நிறைவும்படியாக, இந்த ஆலயத்திலிருந்து வெளியே போகிறவர்கள் நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக, நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக நான் திரும்பி போவேன். யாபேசை போன்று ஒரு சாபத்தினுடைய மனிதனாக அல்ல, மாறாக சாபத்தின் மனிதனாக வாழ்ந்தவன் மீண்டுமாக ஆண்டவருடைய கரம் என்னோடு இருக்கட்டும், ஆண்டவருடைய ஆசி எனக்கு இருக்கட்டும் சொல்ல பொழுது எல்லா நிலைமையும் ஆண்டவர் மாற்றி அவனை ஆசீர்வதித்தார். அதே போன்று 20 நேரத்துல அது போன்ற ஒரு சூழ்நிலையை வாழ்கின்ற பொழுது மீண்டுமாக ஆண்டவருடைய ஆசீர்வதி, என்னுடைய தொழிலை ஆசீர்வதி, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதி, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனை ஆசீர்வதி, இது குருக்களை ஆசீர்வதி, இது கன்னியர்களை ஆசீர்வதி, இது பங்கை ஆசீர்வதி, கிராமங்களை ஆசீர்வதி, எல்லாவற்றையும் ஆசீர்வதி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உனக்கு ஆசீர்வாதம் பல மடங்கு பெரியது. எப்பொழுது பலருக்காக நீ ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்கிறாயோ, ஆசீர்வாதத்தை ஊற்று உனக்காக திறக்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் ஊற்றி எப்படி நாம் கிணற்றிலிருந்து புதிய புதிய நீரை நாம் உருவாக்குகிறோமோ வந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஆண்டவருடைய புதிய புதிய ஆசீர்வாதம் நிரம்பி வருகிறது. ஆண்டவரே காலைதோறுடைய பேரன்பால் நிறைவழியும், ஆண்டவரே காலைதோறுடைய பேரன்பினால் ஆசீர்வாதத்தால் நிலத்துபடி செய்தவர்கள் நாம் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்த அகமைகிறோம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இதுவரை நீ தீங்குற்ற ஆண்டுகளுக்கு, இதுவரை நீ பட்ட பாடுகளுக்கும், இத்தனை ஆண்டுகளாக எழுச்சிக்குள்ளாக மனிதனாக இருந்தாலும் மீண்டுமாக அத்தனை ஆண்டுகளுக்கு இணையாக ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய தலைமுறையாக ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒரு பொழுதுமே சாபத்திற்குள்ளான ஒரு குடும்பமாக ஆண்டவரை என்னுடைய குடும்பம் மாறாதபடி இந்த கரம் என்னோடு இதனை ஆசீர்வதிக்கிறது சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதே ஆசீர்வாதத்திற்காக இது ஆவிக்குரிய பாடலை பாடி ஆசீர்வாதம் கடந்தோடுபடியாக நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி இயேசுவின் கரத்தை ஆசீர்வதிப்பதற்காக விருப்பம் கொள்கின்ற ஒரு கரம் மூடி இருக்கிறது. ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுவதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுவதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுவதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறோ எல்லாத்தையும் உடைய கரத்தை ஒப்புடு. இது உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். உடைய பயணத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எப்பொழுதெல்லாம் வெளியிலே சென்றாரோ இதோடைய பிரசவம் முன்பாக நடந்து போகும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருக்கு வெற்றியும் நேர்த்தியும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். உடைய வெறுமனை ஒருவருமே ஆண்டவர் அனுப்பவே கிடையாது. ஆண்டவர் ஆசீர்வாதம் உள்ளவராக இருக்கிறார். கரங்களிலே ஆசீர்வாதம் கொழிந்து கிடைக்கிறது. அன்பு மகளே, அன்பு மகளே என்று சொல்லி நீ ஆசீர்வாதங்களப்பா என்று சொல்லி கடவுளை பார்த்து ஒப்புக்கொள் செய்தி. வரும்போதும் ஆசீர்வதியும் இயேசுவே, நடக்கும்போதும் ஆசீர்வதியும் இயேசுவே, போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதியும் இயேசுவே, நடக்கும்போதும் ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆண்டவரும் என்னையும் ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆண்டவரும் என்னையும் ஆசீர்வதியும் இயேசுவே, தனிமையிலே வாடும்போது ஆசீர்வதியும் இயேசுவே, துன்பத்திலே புலழும்போது ஆசீர்வதியும் இயேசுவே, தனிமையிலே வாடும்போது ஆசீர்வதியும் இயேசுவே, துன்பத்திலே புலழும்போது ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள்
ஆசீர்வதியும் இயேசுவே நோயை நீக்கி நீக்கி ஆசீர்வதியும் இயேசுவே நோயை நீக்கி சாபம் நீக்கி ஆசீர்வதியும் இயேசுவே துன்பம் நீக்கி துயரம் நீக்கி ஆசீர்வதியும் இயேசுவே ஆசீர்வதியும் இயேசுவே ஆசீர்வதியும் இயேசுவே ஆயுள் முழுவதும் என்னை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே ஆசீர்வதியும் இயேசுவே ஆசீர்வதியும் இயேசுவே ஆயுள் முழுவதும் என்னை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. கரங்களை உயர்த்துவோம். ஒப்பு கொடுத்துருவோம். உனக்கு ஆசீர்வாதம் சொல்லி ஒப்பு கொடுத்துருவோம். ஒப்பு கொடு முழுவதுமாக இந்த நேரத்தில் ஆசீர்வாதம் கடந்து வருகின்ற ஒரு நேரம். இது திருப்பலி என்ற ஒப்பற்ற ஈடு இணையற்ற ஜெபத்தில் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக மட்டுமே வார்த்தையின் வழியாக ஆண்டவர் பேசியிருக்கிறார். இதோ உன்னை முழுவதுமாக நீ அர்ப்பணிப்பதற்காக இயேசு கொடுத்த தியாக இந்த பலியிலே நினைந்திருக்கிறார். தந்தைக்கு முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து முழுவதுமான ஒரு ரட்சணியத்தை மீட்பையும் பெற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு ஈடு இணையற்ற ஒரு ஜெபத்தில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இயேசுவே என்னை ஆசீர்வதிங்களப்பா என்று சொல்லி யாரெல்லாம் கஷ்டப்படுகிறான்னு சொல்கிறார்கள், யாரெல்லாம் ஏழ்மையில இருக்கிறான்னு சொல்லப்படுகிறார், அவர்களெல்லாம் ஆண்டவரை ஆசீர்வதிங்களப்பா என்று சொல்லி குறிப்பாக மருத்துவமனையில அறியாத வண்ணமாக எத்தனையோ நோயாளிகளுக்கு அவர்களை ஆசீர்வதிங்களப்பா என்று சொல்லி நடத்தி எடுத்துக்கொடு. இதோ இந்த நேரத்துல உன் பக்கத்து குடும்பத்தினர் படுகின்ற கஷ்டங்களை ஆண்டவரை நீக்கி அவர்களை ஆசீர்வதிங்களப்பா என்று சொல்லி இதோ உன்னுடைய நோயை நீக்கி ஆண்டவனை ஆசீர்வதிக்கிறார். நீ பலவீனமுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறவர்களை விட ஆண்டவனை பலமுள்ள ஒரு மனிதனாக மாற்றி இருக்கிறார். இதோ உன்னை 1000 மடங்கு எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய பேரன் வலிமையான மகனை மகளே, இதோ என்னுடைய சொந்த திறமையினால் அல்ல, உன்னுடைய சொந்த ஆற்றலினால் அல்ல, மாறாக எல்லாம் கடவுளுடைய கிருபையினால் இன்று நீ பெற்றிருக்கிற ஒவ்வொரு காரியம் ஆண்டவருடைய கிருபையினால். எனவே ஆண்டவரை ஆசீர்வதிங்களப்பா என்று சொல். எனவே நீ சம்பாதிக்கிற ஒவ்வொரு பொருளும் ஓட்டை பானையிலே போடுகின்ற ஒன்றாக இருக்காமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தாங்குகின்ற ஒன்றாக இருக்கும். பொல்லாத நெருக்கடியிலே மகனை மகளை வாழ்கிறார்கள். மீண்டுமாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. இதோ கடன் சுமையில் இருக்கிறாய ஆண்டவரை பார்த்து ஒப்புக்கொடு. இதோ ஆண்டவர் உன்னை எல்லா நிலைகளிலும் நீ உயர்த்துவார். உன்னை என்னாலுமே தலையாக்குவார என்று ஒருவரையும் நீ வாழாக்க மாட்டார். உன்னை உயர்த்துவார என்று ஒருவரையுமே உன்னை தாழ்த்த மாட்டார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரிடம் நீ ஜெபிக்க நீ கற்றுக்கொள். ஆண்டவருடைய உறுதியாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீ ஜெபிக்க கற்றுக்கொள். அன்பு மகனை மகளை ஆவியின் வரங்களால் நிரம்பி இருக்க, ஆவியுடைய வரங்களினால் அபிஷேகத்தினால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் முதல் சனிக்கிழமை ஆகின்ற அதே மாதா எது ஆவியினால் நிரப்பப்பட்டாலும் அதே போன்று இதோ ஆவியின் பிள்ளைகளாக ஆண்டவர் நிரப்பி இருக்கிறார். ஒப்புக்கொடு, முழுவதுமாக ஒப்புக்கொடு. எங்கே ஆவியால் இருக்கிறாங்க விடுதலை உண்டு செய்யப்பட்டது. இயேசு ஆண்டவரை எத்தனை மக்கள் இதோ இந்த மாதத்திலும் தேடி வந்திருக்கிறார்கள். அன்பு மகனை மகளே, தொடர்ந்து உன்னை ஆண்டவர் ஆசீர்வாதம் நிரப்புவதற்காக இந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிறார். உன்னுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் ஆண்டவருடைய கருத்தில் போடு. மற்றவர்களை பற்றி நீ கவலைப்பட தேவை அவசியம் இல்லை. ஆண்டவர் உன் மீது விருப்பம் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னை தேடி உன்னை அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய விருப்பம் என்னவென்றால் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக, உன்னைய ஆசீர்வாதத்தால் நிரப்புவதற்காக. அன்பு மகனை மகளே, இயேசுவே இயேசுவின் சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை தாருங்கள் என்று சொல்லி நீ ஒப்புக்கொடு. இதோ இந்த இடத்துல எனக்கு எந்த இடத்துல எவ்வளெல்லாம் உன்னை எல்லாம் கேவலப்படுத்திருக்கிறார்கள் மீண்டுமாக அதே ஆசீர்வாதத்தை நிரப்பும்படியாக ஆண்டவரை அழைத்து வந்திருக்கிறார். வழக்குகள் மாறுபடியாக உயர்த்தி இருக்கிறார். ஒப்புக்கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் உலகத்தில் ஒரு நொடிகள் உன்னால் வாழவே முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் உள்ள ஒரு பிள்ளையாக இருப்பதனால் உயிரோடு ஆண்டு இத்தனை வரை இழைத்து இருக்கிறார். ஒப்புக்கூட இந்த உடம்புகள் எல்லாம் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக்கூட. ஏதோ உன்னை மேல்மேலும் ஆண்டவர் நிலைநிறுத்த முடியாது. ஏதோ இந்த உபகார தாயினுடைய இந்த ஆலயத்திற்கு வெள்ளத்திற்கு வருகின்றவர்கள் மகிழ்ச்சியோடு ஊழல் செய்யும்படியாக ஏதோ அந்த தாய் எனக்காக பரிந்துரை செய்து என் மகளுக்கு ஆசீர்வாதம் குறைவுள்ள நிலையிலே மகனே என்று சொல்லி அதே ஆசீர்வாதத்தால் உன்னை நிரப்பினார். இயேசுவே இயேசு செல்வடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கும். எப்பொழுதே மகிழ்ச்சியாக இருக்கு நீ கற்றுக்கொள். ஆண்டவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். எனவே ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கின்ற பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எந்தவித வருத்தத்திற்கும் எந்தவித கவலைக்கும் வாழ்க்கையோ வர மாட்டார். இயேசு கூடவே இருக்கிறார். இயேசு உன்னை ஆசீர்வதிப்பதற்காக கரங்களை உயர்த்தி இருக்கிறார். இயேசுவை உம்முடைய ஆசீர்வாதத்துக்கள் என்னுடைய குடும்பங்களை பாதுகாப்பு மறைத்துக் கொள்ளுமாறு ஏழு வருகின்ற நாளிலே ஆண்டவத்தினுடைய கூடாரத்திலே மறைத்து பாதுகாப்பார் என்பது ஆண்டவருடைய வாக்குறுதி. உன்னை அதுபோன்று பல நேரங்களில் மறைத்து பாதுகாத்திருக்கிறார். ஏழு வருகின்ற ஒரு நேரிலே, துன்பங்கள் வருகின்ற வாதை வருகின்ற ஒரு நேரத்திலே, நோய் வருகின்ற ஒரு நேரத்திலே உன்னை ஆசீர்வாதத்தில் நிரப்பி உன்னை என்னாலுமே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவர் கொண்டு சென்றிருக்கிறார். இயேசுவை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நம்முடைய கரம் எங்களுக்கு என்னாலும் தேவை. இது அற்புதமான நேரத்தில் இந்த ஆலயத்துக்குள் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பதற்காக நமக்கு கோடி சோதனம் செய்கிறோம். இயேசுடைய இன்ப நாமத்திலும் உபகாரத்தால் வல்லமையான பரிந்துரையில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஒரு உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்வோம். காணிக்கை பாடும்.
சகோதர சகோதரியுடைய உங்களுடைய இந்த திருப்பலி எல்லாம் தந்தை ஆகிய இவனை கேட்டதாக சேர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உபகாரத்தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் உன் நம்பிக்கையாளரின் ஜெபங்களையும் காணிக்கைகளையும் ஏற்றருளும். அது நாளையே உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவி எங்களுக்கு பெற்று தருவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிலைத்ததால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியை நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக எங்கள் மாண்பை வானக தூதர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்கோர் வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமண் நடுங்கினர். வானங்களும் அவற்றுள் ஆற்றலும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவளோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரை மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகமுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இந்த பலிபீடத்திலே மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு ஆண்டவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காகவே கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய வெண்கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு ஆண்டவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகவே செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் இந்த அப்பத்தையும் மீட்பு தருந்த பரிசுத்த இரத்தத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய எவ்வகையிலும் தகுதியற்றவர்களாக நாங்கள் இருந்தாலும் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உயிரோடு நினைவு கூறுவதற்காக நாங்கள் நன்றி பலி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை நீர் எங்களுக்கு கொடுத்த ஆவியின் துணையினால் இந்த உலகத்திலே வழிநடத்துவீராக. ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு ஆவியை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு ஆவி அன்பில் நிறைவு பெற செய்தரலும். தந்தையை நெவுளில் நம்மிடம் அழைத்து கொண்ட பிரான்சிஸ் புளோமினம்மாள் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தாலும் திருமகனோடு அவர் இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தரலும். மேலும் வைத்தலுவோம் என்ற எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் நினையாத ஆத்துமாக்களையும் ஒளிமிக்கும் திருமண் என்னாலும் ஏற்றலும். என்ற 8வது மாதத்தை ஆண்டவர்களுக்கு கொடுத்து இந்த முதல் சனிக்கிழமை வழிபாட்டிலே இந்த ஆலயம் நிரம்பும்படியாக அனைத்து உங்களுடைய அன்னையுடைய அன்பு பக்தர்களையும் இந்த ஆலயம் நிரம்பும்படியாக செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலுமாக இன்றைய நாளிலே அன்பின்னோடு மற்ற காரியங்களுக்காக தங்களுடைய பொருளாதாரத்தையும் காணிக்கையும் கொடுக்கின்ற திருவாளர் சூசியா பிள்ளை சௌரியம்மாள் என்ற அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய பேர குழந்தைகளையும் ஆண்டவரை கண்ணோக்குமாறு உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். செய்கின்ற தொழிலையும் ஆசீர்வதிப்பீராக. மேலுமாக கட்டி கொண்டிருக்கின்ற செபஸ்தியார் பங்கு ஆலயம் மிகவும் சிறப்பான விதத்திலே கட்டி முடிக்கப்பட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் அதற்காக சாட்சிகளாக இருக்கும்படியாக செய்வீராக. தடைகள் நீங்கும்படியாக செய்வீராக. பொருளாதாரத்தை ஆண்டவரை உயர்த்தி கொடுக்குமாறு உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து மாதாவினுடைய பரிதைக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். மேலுமாக இங்கு வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொரு மீதும் ஆண்டவரை இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தோராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆண்டவன் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை உலக தந்தையை நோக்கி நம்பிக்கையுடன் மன்றாடி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும்
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரை தீமை அனைத்தில் விருதும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடும் அருளை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியின் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துவதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் முற்றியும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கொடுத்த அமைதி ஒரு மற்றோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் இயேசு கிறிஸ்துவினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் உண்மையிலே பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் இல்லத்தில் இருந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வம்
என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உறவாய் வந்த தெய்வம், உறவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உறவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம், உறவாக வந்த என் நெஞ்சம் இனிதாக பாடும். பாடின பாடும் கையாக நாடும், இன்னாவை பாடுங்களாடும். ஒரு நாட்டு பெண்ணே நான் உன்னை அழகாக்கிறேன், மன்னாடி காண மகள் என்னை ஆட உனக்காக யாழ்த்தினேன். தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உறவாய் வந்த தெய்வம், உறவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், உறவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம், உறவாக வந்த என் நெஞ்சம் இனிதாக பாடும். அருமையான அன்னையுடைய அன்பு பக்தர்களே, 8வது மாதத்தினுடைய இன்றைய முதல் சனிக்கிழமை அன்பின் உணவு மற்ற காரியங்களுக்காக தாராள உள்ளத்தோடு காணிக்கை கொடுத்த ஆத்தங்குடியை சார்ந்த திருவாளர் சுசியா பிள்ளை சௌரியம்மாள் என்ற இந்த குடும்பத்தினருக்கு திருத்தலத்தின் சார்பாக நம்முடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய நாளிலே இந்த வழிபாடு சிறப்பான விதத்திலே அமைவதற்கு பலரும் பல விதமான விதத்திலே உதவி செய்திருக்கிறார்கள். எனவே தாளப்பட்டை சேர்ந்த ராஜேந்திரன் செய்யக்கூடி இவருடைய மகளுக்கு குழந்தை பிறந்ததற்காக இன்று நன்றி பலியிலே தொடர்ந்து ஜெபிக்கப்படுகிறது. அன்னைத் தொடர்ந்து அருமை அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாடல்கள் பாடிய அருமை தம்பி டென்னிஸுக்கும் மற்றும் பாடல் குழுவினர்கள், புதிதாக வந்திருக்க அருள் சகோதரிகள் அவர்களுக்கும் மீண்டுமாக இந்த பீடத்தை அலங்கரித்த ஒரு அருள் சகோதரிகளுக்கும் ஒரு செய்கின்ற இந்த ஊழியத்திற்காகவும் நம்முடைய கரங்களை தட்டி நன்றியையும் பாராட்டி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதை தொடர்ந்து காரியேசர் கணக்கப்பிள்ளை மற்றும் உங்களால் மட்டுமே இந்த காரியங்களை செய்ய முடியும். எனவே அன்னையினுடைய இந்த காரியத்திற்காக நீங்கள் சாட்சிகளாக நிற்கிறீர்கள். எனவே பல்வேறு இடங்களிலிருந்தும் வாகனத்தோடும் மற்றும் நீங்கள் சிரமப்பட்டும் சில சமயங்களில் வருகிறீர்கள். கடவுள் அன்னையினுடைய நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். எனவே இது வளர்கின்ற ஒரு திருத்தலமாக தஞ்சை மறை மாவட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நவம்பர் மாதம் 9ஆம் தேதி மீண்டுமாக இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கூடுகையை நாம் செய்ய இருக்கிறோம். சுமாராக ஒரு 4000 பக்தர்களுக்கு மேல் இந்த இடத்திலே நாம் கூடி நாம் பொங்கல் இடுகின்ற அதே இடத்திலே ஆயருடைய தலைமையிலே சிறப்புமிக்க திருப்பலியும் மறைவட்ட அருள் தந்தையர்கள் முன்னிலையிலே இந்த திருத்தலம் எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது, நாங்கள் எல்லாம் இப்படியாக சாட்சிகளாக இருக்கிறோம்.
என்பதற்கு அடையாளமாக அந்த நாளை நாம் சிறப்பிக்க இருக்கிறோம். எனவே அந்த நாள் சிறப்பான விதத்திலே அமைவதற்காக ஜெபியுங்கள். அதைத் தொடர்ந்து பங்கு ஆலயம் சிறப்பான விதத்திலே கட்டி முடிக்க தேவையான பொருளாதார உதவியை உபகாரத்தை கொடுக்க முடியாகும். தொடர்ந்து நாம் ஜெபிக்குமாறு உங்கள் என்போடு சமயத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவனுடைய இறுதி ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். நன்றியோடு மன்றோடு ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித உபகாரத்தாய் நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் உமது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கும் புனித உபகாரமாதா, ஒவ்வொரு காரியத்தையும் எனக்காக வெற்றிகரமாக செய்து முடிக்கின்ற உபகாரத்தாயுடைய இந்த ஈடு இணையற்ற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமாறு நம்மை நாம் தாழ்த்தி நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை நினைவு கூறுகின்ற தெய்வமாக இருக்கிறேன். உம்முடைய விருப்பம் இல்லாமல் நாங்கள் வாழவே முடியாது. உம்முடைய விருப்பத்தோடு ஆண்டவரை எங்களை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு இந்த உலகத்திலே வாழ செய்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் இந்த உலகத்திலே எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் மன நிம்மதியோடு உம்முடைய ஆசீர்வாதத்தோடு வாழ்வதே ஒரு பேரின்பம் ஆகும். எனவே அத்தகைய ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய பிள்ளைகளாக, குடும்பங்களாக ஆண்டவரே இதோ பலிபீடத்துக்கு முன்பாக நிலைநிறுத்திய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நாட்டிலே உபகாரத்தாயின் வல்லமையான கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எனவே எல்லோருமாக இணைந்து இந்த இடத்தை ஒப்புக் கொடுக்கின்ற, எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கின்ற உபகாரத்தாய் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரை மனமிறங்கி அவர்கள் எதை குறித்தெல்லாம் என்று முறையிட்டு வேண்டுகிறார்களோ அவற்றையெல்லாம் கேட்டு ஆஸ்வதிக்கும்படியாக பரிந்துரை செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் இயேசு ஆண்டவர் கொடுத்து நம்மை ஆஸ்வதிக்கும்படியாக இதோ அந்த நேரத்தில் எல்லாருமாக விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் சப்தத்தோடு இதோ நாம் குரல் எழுப்பி உபகாரத்தாயை நோக்கி நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். எனக்காக யாவையும் செய்து முடிக்குமாகா, எனக்காக யாவையும் செய்து முடிக்குமாகா, எனக்காக யாவையும் செய்து முடிக்குமாகா. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உபகாரத்தின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய நாள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. சிறப்பு வழிபாடு முதலியவை இத்திருத்தலத்தின் சிறப்பு நிகழ்வுகள். திருத்தலம் வருவீர், அன்னையை வேண்டுவீர், அளப்பரிய வரங்கள் பல பெறுவீர்.